ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம தக்காளி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே ஊற்றிட்டேன். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, 3 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு பின்னாடி 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம 3 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு தாங்க இதுக்கு இந்த தக்காளி பிரியாணிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே. ஏன்னா இதை போட்டால் தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே வரும் உங்களுக்கு. அதனால் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு பின்னாடி கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பொடியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போகட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. நாலு தக்காளி எடுத்திருக்கேன்னா இந்த 4 தக்காளியே இதில் உள்ள போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போது அரிசி போட்டுடலாம். நான் 2 தடவை அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுது. 2 தடவை அந்த அரிசியை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கங்க. அடி எதை பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது தான் அரிசி தனித்தனியாக நம்ம பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதில் ஒரு டம்ளர் 200 கிராம் அரிசி பிடிக்கும். நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன், அதனால் இப்போ நான் 400 கிராம் அரிசி போட்டிருக்கேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. இதே நீங்கள் சீரக சம்பா அரிசியில் பண்ணுற மாதிரி இருந்தால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாசுமதி அரிசியாக இருந்தாலும் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த அரிசியில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. நான் வீட்டு பொன்னி புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 3 விசில் வரட்டும். குக்கரை மூடி வச்சுருக்கோம். 3 விசில் வந்துடட்டும். இப்போ ஆவிலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துருக்கோம், சாப்பாடு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், அரிசி எல்லாமே குழையாமல் நல்லா பக்குவமாக வந்திருக்குங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு சாதம். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தக்காளி பிரியாணி சைடிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம், உருளைக்கிழங்கு மசால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சைடிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.